இந்த படத்தில் வரும் சம்பவங்கள் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனை. ஆல் இல்யூஷன்ஸ். யாரையும் குறிப்பிடுபவை அல்ல. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். மது அருந்துதல் உயிருக்கு கேடு. ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். குட் மார்னிங் சார். வாங்க செல்வா, உட்காரும். கொடுத்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன் சார். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அது என்னென்னு செக் பண்ணி சொல்கிறேன் சார். இந்தாங்க, அதோட தான் சேர்த்து பாருங்க. ஓகே சார். குட் மார்னிங் சார். வாங்க செல்வா. நேற்று ஏன் சார் ஆஃபீஸ் இல்லை? அவங்க உங்கள் ரிலேட்டிவா ப்ராஜெக்டோட கேன்சல் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்களே? அவங்க எனக்கு யாருன்னு படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு. கிளாஸ் என்னடா உனக்கு போகணும்? இருக்கு சார், ஒரு முக்கியமான கால் சார். இருங்க சார். சொல்லுவாப்ல. ஓ அப்படியா? சரி. என்ன பேனாவோ? பேனா தான் சார். என்னடா கிளாஸில் மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இவனுக்கு இந்த ஸ்டாஃப்க்கு எப்போவுமே ஆகாதுங்க. இப்படி தான் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எஸ்கியூஸ் மீ சார், ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு. ஹாய் கைஸ், நாளைக்கு நம்ம காலேஜில் மாறுவேட போட்டி இருக்குது. எல்லோரும் டிஃப்ரெண்ட் காஸ்டியூமில் வந்துருங்க. மாறுவேட போட்டியா? நாளைக்கு எப்படி வர்றேன்னு பாரு. என்னடா இது? இன்னைக்கு மாறுவேட போட்டியில் அதான் நம்மளே இப்படி வந்திருக்கோமே, அப்போ அவன் எப்படி வருவான்?
என்னடா அது? இன்னைக்கு மாரோட போட்டி இல்லை, அதான் அப்படி. தூங்க விடலையே என்ன தூங்க விடலையே அவன் நைட்டு தூங்க விடலையே என்ன வாங்க விடலையே. என்னப்பா பண்ணுறது? ரெட் காலேஜில் ஃபீஸ் அதிகமாக இருக்கும் போல். நான் எப்படி படிக்க வைக்க போகிறேன்னே தெரிலப்பா. என்னப்பா ஆச்சு? பையனை காலேஜ் சேர்க்கலாம் போனப்பா, ப்ரைவேட் காலேஜுக்கு ஃபீஸ் அதிகமாக கேட்குறாங்க. என்னால் கட்ட முடியாதுப்பா. எப்படி அவனை சேர்க்க போகிறேன்னே தெரிலப்பா. ஏங்கப்பா அங்கேயும் இங்கேயும் அலையிறீங்க? நம்ம கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, அழகா வந்து சேர்ந்துக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பையன் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணாலுமே வந்து கால் பண்ணி வந்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுவாங்க. எல்லா வசதிகளுமே இருக்கு. என்னப்பா இவ்வளவு சொல்கிறீங்களே? ஃபீஸ் எல்லாம் அதிகமாக இருக்குமாப்பா? சீட்லாம் கிடைக்குமாப்பா? ஃபீஸை பற்றி கவலைப்படாதீங்கப்பா. நாளைக்கு நம்ம காலேஜ் அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. பையனை விட்டு வந்து நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, நாளைக்கு பையனை கூட்டி வந்துடும்ப்பா. வீட்டில் யாரும் இல்லையாப்பா? ஏன் முடியாத காலோட கஷ்டப்படுறீங்க? வீட்டில் நான் ஒரு ஆள் மட்டும்தான்ப்பா. நான் தான் வச்சதை நம்பியே வளர்ந்துட்டேன். பையன் நான் சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. அதனால என்ன கஷ்டமாக இருந்தால் நான் படுறேன்ப்பா. சரிங்கப்பா, உங்கள் பையனை கூட்டிட்டு நாளைக்கு வாங்கப்பா. செல்ஃபோன் நாளைக்கு கொடுங்க. யார்ரா அவன் புதுசாக இருக்கான்? டேய் தம்பி, டேய் எவாடா. யாரா நீ புதுசாக இருக்க? ஏய் என்ன புதுசாக ஐடி கார்டெலாம் போட்டு வந்திருக்க? இருமச்சான் நம்ம பையன் தான்டா. வெட்றா. இதில் சிரிச்சிட்டே இருக்கான் மச்சான்.
மச்சான் நீங்கள் கஷ்டப்பட்டு சிரிக்கிறவங்க, நாங்கள் கஷ்டத்துலேயும் சிரிக்கிறவங்க. விடு மச்சான். என்ன பண்ணுற? தூங்குறேன் சார். என்ன சொன்ன? தூங்குறேன்னு சொன்னேன் சார். படிக்காம தூங்குற பாடத்தை கவனி. உங்களுக்கு சொல்லுவாப்ல, ஆமாப்ல என்ட்ரி தான் ஆமாப்ல. வேலையெல்லாம் கிடச்சிடறேன். நீ சரக்கு வாங்கி நான் ரூம் வந்து பார்த்துப்போம். இது ஒரு ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆக மாட்டேது. சேர்ந்திருப்போம், நாலு கவலைய மறந்திருப்போம். நண்ப ஒருத்த துணை இருந்தா அங்க குத்து சேர்ந்துதான் இந்த உலகத்தை ஜெயிப்போம். நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டி செல்ல துடிக்கின்றதா? நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான் செல்வா. நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், ரசனை மிகுந்த ரகசிய கவிஞன். நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், ரசனை மிகுந்த ரகசிய கவிஞன். ஓர் உயிர் கொண்டு